தெரியாம தான் கேட்குறேன். ஒரு சன் நியூஸில் ஒரு அதாவது விஜய் அண்ணா வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு இருக்காங்க மாதிரி காமிச்சாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். என்னோடய ஆசை வந்து விஜய் வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் எல்லாருமே ஆசைப்படுறது அதுதான். நான் வந்து கமெண்ட்டில் எங்கள் அண்ணா சிஎம் ஆகணும்னு சொன்னதுக்கு எதுக்கு அவ்வளோ பேர் கமெண்ட்டில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றீங்க? அதுவான்றீங்க இதுவான்றீங்க, அவரை எதுக்கு அப்படி திட்டுறீங்க? நான் இவ்வளோ நாளுமே நான் அரசியல் பற்றி எதுவுமே நான் பேசாமல் இருந்தேன். நான் ஒரே ஒரு கமெண்ட்டு தான் போட்டேன். அதுக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுவும் நான் என்னோடய வீடியோவில் கூட போடல, சன் நியூஸில் போட்டதுக்கு நான் கமெண்ட் பண்ணேன். அதுக்கு ஏன் கமெண்ட்டில் திட்டுறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு தெரியலை. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம்ன்றது இருக்குது. இப்போ இப்போ என்னோடய ஹஸ்பண்டு எங்கள் மாமா வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் சமைக்க முடியும். இப்போ அவர் சிஎம் ஆகிட்டா உடனே எனக்கு 1,10,000 தூக்கி கொடுத்துருவாரா? எல்லாருக்கும் அதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். எல்லாருமே ஆண்டுட்டாங்க. அதிமுக ஆண்டுருச்சு, திமுக ஆண்டுருச்சு. அவருக்கு ஒரு வாய்ப்பு தான். அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க, இவ்வளோ ஆத்திரப்படுறீங்கன்னு எனக்கு தெரில. இல்லை, நீங்கள் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசுகிறீங்களே, அவங்க வந்து உங்களுக்கு 5,000 10,000 கொடுக்குறாங்களா ஒரு மாதத்துக்கு, இல்லை ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கங்கன்னு? நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. தேவையில்லாமல் யார் வந்து கமெண்ட்டில் வந்து அது இதுன்னு வந்து பேசாதீங்க. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் இருக்க தான் செய்யுது அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச தலைவரை பற்றி நீங்கள் பேசிக்கோங்க. எங்களுக்கு பிடிச்ச ரசிகர்கள், நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அவர் ரசிகராக இருக்கோம். அவர் வந்து முதலமைச்சராக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் பேசுகிறோம். இது ஒன்றும் தப்பாக எங்களுக்கு தெரியலை. நான் எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் அன்றைக்கே முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறீங்க நானும் பார்க்குறேன். என்னோடய வீடியோவில் ஒரு இது கூட அரசியலை பற்றி நான் பேசியிருக்கவே மாட்டேன். இந்த ஒரே ஒரு வீடியோ அதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணதுனால நான் பேசுகிறேன். அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ கோபம். ஒரு கமெண்ட் போட்டதுக்கு இவ்வளோ வரைஞ்சு கட்டிட்டு வர்றீங்க. ஒவ்வொருத்தவங்க அரசியலை பற்றி எவ்வளவோ வீடியோஸ் போடுறாங்க வைக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் என்ன பாடுபடுத்துவீங்க? இப்போ இப்படி இருக்கீங்களே.